கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வயதான தந்தையை சிகிச்சைக்கு அழைத்துச் சென்ற நபர் சக்கர நாற்காலி அல்லது ஸ்ட்ரெச்சர் கேட்டு நீண்ட நேரம் காத்திருந்தும் கிடைக்காததால் அவரை இழுத்துக் கொண்டே சென்ற அதிர்ச்சி வீடியோ வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருண். அவரிடம் பேசலாம். வணக்கம் அருண், இந்த சம்பவம் தொடர்பான முழுமையான விவரம். வணக்கம். அதாவது கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் கோவை மட்டுமல்லாது அண்டை மாநிலமான கேரளாவைச் சேர்ந்தவர்களும் ஏராளமானோர் வந்து செல்கின்றனர். குறிப்பாக ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் அதிக அளவில் வந்து செல்லக்கூடிய இடமாக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கிறது. தினசரி குறைந்தபட்சம் 5000 முதல் 8000 பேர் வரை இங்கு வந்து செல்லக்கூடிய நிலையில இங்கு போதுமான அடிப்படை வசதிகள் இல்லை என்பது நீண்ட நாள் குற்றச்சாட்டாக இருந்து வரக்கூடிய நிலையில இன்று காலை டயாலிசிஸ் சிகிச்சை முடிந்து வீட்டிற்கு அனுப்பப்பட்ட ஒரு முதியவர் அவர் நீண்ட நேரமாக அந்த வார்டில் அமர்ந்திருந்து சக்கர நாற்காலி கேட்டுள்ளார். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கும் மேலாக அவர் காத்திருந்தும் அங்கு ஊழியர்கள் யாரும் இல்லை என்ற காரணத்தை கூறி சக்கர நாற்காலி வழங்காமல் இருந்துள்ளது. இந்த நிலையில தனது தந்தையை தானே தூக்க முடியாமல் இழுத்து சென்று அவர் அந்த மருத்துவமனைக்கு வெளியே வந்து ஆட்டோவில் ஏற்றி பின்னர் அவர் தனது வீட்டிற்கு சென்றிருக்கிறார். இந்த வீடியோ காட்சியானது தற்போது அவர் தனது நண்பரின் செல்போனில் அதை வீடியோவாக பதிவு செய்து அதை தற்போது வைரலாகி வருகிறார். இந்த வீடியோவானது வைரலாகி வரக்கூடிய நிலையில மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் போதுமான ஊழியர்கள் இருக்கிறார்கள், உபகரணங்கள் இருக்கிறது என்று மருத்துவமனை நிர்வாகம் கூறக்கூடிய சூழல்ல அவ்வப்போது இது போன்ற பிரச்சனைகள் என்பது சாதாரணமாகவே இருந்து வருகிறது. குறிப்பாக இங்கு பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் கையில் கையுறை அணிவதில்லை. காரணம் கேட்டால் அவர்கள் தங்களுக்கு வழங்கப்படுவதில்லை என்று கூறுகிறார்கள். அதே போன்று சக்கர நாற்காலியும் ஸ்ட்ரக்சர் போன்றவை இருந்தும் அங்கு பயன்பாட்டுக்கு வருவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்து வரக்கூடிய நிலையில் தான் தற்போது இந்த வீடியோவானது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது போன்ற ஒரு அவல நிலை வராமல் இருப்பதற்கு போதுமான உபகரணங்களை வழங்கி போதுமான ஊழியர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது வலுத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அருண்.